ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க வரோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு முட்டை வேண்டாம், அதே மாதிரி மைதா மாவு வேண்டாம், சீனி வேண்டாம், அப்புறமா ஓவன், எலக்ட்ரிக் பீட்ரு, இப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். டக்குனு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபிக்கு பதிலாக நீங்கள் எதை செஞ்சு கொடுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம முட்டை போட்டு செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாஃப்ட்னஸாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம், துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நம்ம ஸ்பூனை வச்சு எடுத்து அளந்துக்கோங்க. எல்லா மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் வந்து அழுத்திலாம் எடுக்கக்கூடாது. ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து 1 கப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியான அளவாக இருக்கும். அடுத்து இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். புளிப்பு இல்லாத தயிரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் இல்லாத ஆயில். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வெனிலா பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்கு அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பேச்சுலா ஏதாவது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வரணும், ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தால வந்து இதில் ஒரு சல்லடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு மைதா மாவுன்னா மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். அது கூடாலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சலிச்சிடலாம். நல்லா சலிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்கு அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடாலே பால் வந்து சேர்த்துருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் தான். 1/2 கப்பும் அது கூடாலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால். டேபிள் ஸ்பூன் கணக்கில் மொத்தமாக பார்த்தா ஒரு 10 டேபிள் ஸ்பூன் பால் வரும். 1/2 கப் அது கூடால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மொத்தமாக சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மொத்தமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் ஒரு 3 பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தலாம் நான் அன்றைக்கி சாஸ் பேனில் தான் செய்ய போகிறேன். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் அப்படி இல்லைன்னா A4 ஷீட் பேப்பர் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நிறைய ஆயில் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேக் வந்து வரும்போது அந்த கீழே வந்து ஹார்டான மாதிரி ஆயிரும். கீழேயும் சைட்லேயும் வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிரும். அதனால ஆயில் வந்து ரொம்ப அப்ளை பண்ண வேண்டாம். நான் A4 ஷீட் பேப்பர் தான் சேர்த்துருக்கேன். A4 ஷீட் பேப்பரில் நான் என்ன சேர்க்கலை. அதில் எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயே இந்த A4 ஷீட் பேப்பர் வந்து எடுத்துக்கும். அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. இப்போ A4 ஷீட் பேப்பர் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தால் நம்மளுக்கு வந்து போயிடும். அதனால் நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதை நம்ம பேக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு இரும்பு கல் வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த கல் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து கேக் பேட்டர் எடுத்து வச்சு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 3/4 மணி நேரம், 40லேருந்து 45 நிமிஷம் எடுக்கும். இப்போ 45 நிமிஷம் எனக்கு ஆச்சு. 45 நிமிஷம் கழித்து ஒரு டூத் பிக் ஏதாவது நம்ம குத்தி பார்த்தோம்னா அதில் மாவு வந்து ஒட்டக்கூடாது. அப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இதை எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நல்லா ஆற வைங்க. இப்போ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக்கு இன்னும் சூப்பராக கிடைக்கும். நீங்கள் வந்து சூடாக எடுத்தீங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு வந்து பிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெளியே எடுங்க. இப்போ எனக்கு வந்து கேக் நல்லா ஆறிடுச்சு. நான் வெளியே எடுத்துட்டு அந்த கீழே போட்டிருந்தோம்ல அந்த பேப்பர், A4 ஷீட் பேப்பரோ பட்டர் பேப்பரோ, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நல்ல சாஃப்டாக இருந்தது. நம்ம வந்து முட்டை சேர்க்கலை, தயிர் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு சாஃப்டாக இருந்தது. முட்டை சேர்த்து பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் கட் பண்ணியிருந்தேன். ஒரு சாக்லேட் கேக் மாதிரியே இருந்துச்சு. நம்ம வந்து இதில் சுகர் சேர்க்கலை, முட்டை சேர்க்கலை, அதே மாதிரி கோதுமை மாவு சேர்த்து செஞ்சுருக்கோம். மைதா மாவு எதுவுமே சேர்க்கலை. நல்ல சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் பதிலாக இதை செஞ்சு கொடுக்கலாம். இதே பேட்டரை வச்சு நீங்கள் வந்து இட்லி பாத்திரம் இருக்குல்ல, இட்லி ஊற்றுவோம்ல, அதே மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். அதில் நீங்கள் செய்யும்போது இன்னுமே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவே நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.